கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பகுதி. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்கள் என்று நாமும் தரிக்கப்பட்ட உங்கள் மேலே, உங்கள் சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக தங்கியிருக்கும். நிமிர்ந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு நடப்போமானால் மற்றவர்கள் எகத்தாளமாக கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உன் தலையில் என்ன கிரீடமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாகவே உங்களுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிரீடத்தை போல தங்கி இருக்குது. உங்களுடைய சிரசுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தலைச்சீராவை போல, அதாவது ஹெல்மெட் மாதிரி நம்மளை பாதுகாக்கும். தலையின் மேலே சூட்டப்பட்டிருக்கிற கிரீடமானது எப்படி மேன்மையை உருவாக்கி கொடுக்குதோ, மதிப்பை உருவாக்கி கொடுக்குதோ, அதே போல் ராஜ மேன்மையும் நல் மதிப்பும் ஆண்டவராகிய கர்த்தராலே உங்களுக்கு உருவாகியிருக்கும். காரணம், கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஏற்படுத்தியிருக்கிறார், ஆசாரியர்களாய் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனாலே உங்கள் சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் கிரீடத்தை போல பூத்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருடைய கிருபை மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்ம மாற்றியிருக்கு. கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு, அவர் நம்ம ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவ கிருபை உங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆமென்.